நான் பாவம் செய்தேன் கூறிவிட்டு மாயமான மனைவி வேறொரு இளைஞரை திருமணம் செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 26 வயசான கட்டட தொழிலாளி வீடு புகுந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். மனைவியோட கள்ளக்காதல், கணவனின் கதை முடித்த பயங்கரத்தின் பின்னணி என்ன? பொள்ளாச்சியில் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த கல்லூரி மாணவி ஒருத்தர் ஒரு இளைஞர் வீடு புகுந்து கத்தியால சரமாரியா குத்தி கொடூரமா கொலை செஞ்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மருத்துவ விடுப்பில் வீட்டுக்கு வந்த காவலர் அம்மாவுக்கு உருக்கமாக கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மேட்டூர் பகுதியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஊஞ்சக்காடு பகுதியை சேர்ந்தவர் அன்புராஜ். 22 வயதான இவர் சென்னை ஆவடியில் உள்ள ஆயுதப்படை சிறப்பு காவல் பிரிவில் 2வது பட்டாலியனில் காவலராக பணியாற்றி வந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 1 மாதம் மருத்துவ விடுப்பில் வீட்டிற்கு வந்த அன்புராஜ் நேற்று வீட்டில் மயங்கிய நிலையில் பேச்சு மூச்சின்றி கிடந்துள்ளார். திருமங்கலத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர் பாலமுருகன் அவரது ஆத்தூர் கிராமத்தை சேர்ந்த ராமு என்ற இளைஞர் ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. நித்யஸ்ரீ உயிரிழந்த நிலையில் அவரது உடல் அங்கு உள்ள மயான கொட்டகையில் மாவட்டம் குளச்சல் அருகே மனைவியுடன் சேர்ந்து 31வது பிறந்த நாளை கொண்டாடியவர் பின் மனைவியின் துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவது